ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, நாம் மனம் பற்றியும் அந்த மனத்தை நாம் ஒருமுகப்படுத்துவது எப்படி என்பது பற்றியும் நாம் சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். அநேக பிள்ளைகள் அதை பற்றி அதிகமான கேள்விகளை நேரடியாகவும் இந்த பதிவு கீழே பதிவு செய்யப்படுகின்ற அந்த பதிவின் மூலமாகவும் அவர்கள் கேட்டிருந்தார்கள். இது மிக மிக நல்ல பதிவு என்று அநேக மாணவர்களும் நம்மை அழைத்து பேசியது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. இப்பொழுது மீண்டும் அடுத்த இரண்டாவது பதிவுக்கு நாம் செல்வோம். மனம் பற்றிய பதிவு, மனத்தை ஒருமுகப்படுத்துகின்ற ஒரு நல்ல பதிவு ஆகினாலே அனைவரும் இறுதி வரை இதை கண்டிப்பாக கேட்டு அதில் சிந்தனையை செலுத்தி உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி செயல்படுத்தி அதை சீர்படுத்தி நல்ல வளப்படுத்தி வாழ கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. இப்பொழுது படிப்பிலே நாம் மன ஒருமைப்பாட்டை பெற மற்றொரு வழி இருக்கிறது. எந்த பாடத்தை நாம் படிக்கிறோமோ அதிலே முழு கவனத்தை செலுத்துவதே அது. மனத்தை விழிப்பாகவும் கவனமாகவும் வைத்து இருப்பதே இதற்கு வழி. மனதானது அலைவாய்ந்து கொண்டிருக்கும் சோம்பல் நிலையிலும் இருப்பதனால் பல மாணவர்கள் பாடத்தை கவனத்துடன் படிக்க இயலாத அந்த இயலாத மனத்தோடு இருக்கிறார்கள். யாருடைய மனது விழிப்பு உணர்வுடன் இருக்கிறதோ அந்த பிள்ளையே, அந்த மாணவரே மன ஒருமைப்பாட்டை பெற முடியும். இதை படித்தவுடன் ஒரு கேள்வி நமக்கு எழுதும். இதை பார்த்தவுடன், இதை கேட்டவுடன் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழும். அப்படியானால் எப்படி மனத்தை நாம் விழிப்புணர்வுடன் வைத்திருப்பது? சில உதவி குறிப்புகளை இங்கே நான் குறிப்பிடுகிறேன். சில உணவு வகைகள் தூக்கத்தை நமக்கு வரவழைக்கும். அவைகளை நாம் தவிர்க்க வேண்டும். உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சுத்தமாக இருக்கின்ற பொழுது மனது அதிக உற்சாகத்துடன் இருக்கும். மேலும் நமது படுக்கை, துணிமணிகள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். தினமும் உபயோகப்படுத்தும் பொருட்கள் நமது அறையிலே ஓர் ஒழுங்குடன் அதன் இடத்தில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஒழுங்குமுறை மனதின் விழிப்புணர்வை உணர்த்துகிறது. பெரும்பாலான மாணவர்களிடத்திலே அலட்சியத்தன்மை அதிகம் காணப்படுகிறது. அவர்களுடைய அறையில் அங்கும் இங்கும் இறைந்து கிடக்கும் புத்தகங்களும் பொருட்களும் அவர்களுடைய அலட்சியத்தன்மை எளிதாக உணர்த்துகின்றன. ஏதோ புயல் அடித்தது போல அந்த அறையே அவர்களுக்கு காட்சியளிக்கும். மற்றொரு முக்கியமான கருத்தையும் நம்முடைய மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அது மனதை சுத்தமாக வைத்திருப்பது. கெட்ட மோசமான எண்ணங்கள் மனத்தில் புகாதவாறு அந்த மனதை நாம் மாற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவை அருகிலே வராமலேயே நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவைதான் மனதை குழப்பி நாசம் விளைவிக்கின்றன. மனது சோம்பலுடனோ தூக்க நிலையிலோ நாம் இருக்கலாம். ஆனால் கெட்ட எண்ணங்கள் மனதிலே நுழைந்து விட்டால் மன ஒருமைப்பாடு என்கின்ற பேச்சுக்கே அங்கே இடமில்லாமல் போய்விடும். மன ஒருமைப்பாடு தூய்மையான மாசு இல்லாத மனதிற்கு ஒரு எளிதாக அமைவதனால் கெட்ட எண்ணங்கள் மனத்திலிருந்தே அதற்கு அருகாமையிலே வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பாடங்களுடைய இந்த பகுதியை 1 மணி நேரத்தில் படித்து முடிப்பேன் என்கின்ற உறுதியோடு மாணவர்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள் படித்து முடிக்க வேண்டும். அதற்கு முயற்சியாவது செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் படித்து முடிக்க முடியாமல் போகலாம். ஆனால் இத்தகைய முயற்சியினால் மனதினுடைய விழிப்புணர்வு சிறிதாக அதிகரிக்கிறது. மனத்தை விழிப்பு உணர்வில் வைக்கும் தொடர்ந்த இந்த முயற்சியினால் மன ஒருமைப்பாடு என்பது எளிதாகி விடுகிறது. மன ஒருமைப்பாட்டை பெற விரும்புகின்ற மாணவர்கள் விஷயத்தை தவிர்ப்பது போல அரட்டை அடிப்பதையும் தவிர்க்க வேண்டும். ஆனால் பாடத்தை பற்றி நண்பர்களிடத்திலே கலந்து பேசுவது நன்மைகளை செய்யும். தேவையற்ற விஷயங்களை பேசுவதனால் மனத்தினுடைய ஏராளமான சக்திகள் வீணாகின்றன என்பதை யோகிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அரட்டையினால் மனத்தின் ஒழுக்கமும் ஒருமைப்பாடும் சிதறடிக்கப்படுகின்றன. பலவீனமான ஒழுக்கமற்ற மனதினால் மன ஒருமைப்பாட்டை பெறவே முடியாது. மனத்தை ஒருமுகப்படுத்துகின்ற பொழுது தலைவலி வருவதாக சில மாணவர்கள் கூறுகிறார்கள். மூளையில் அவர்களுக்கு பலம் இல்லாததே இதற்கு முக்கியமான காரணம். மூளையை
பலமுடையதாக்க சிறந்த ஆசிரியரிடத்திலே யோகாசனத்தை நாம் கற்க வேண்டும். அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். அது தரும் பலன்கள் அநேகம். அதே போல லேகியங்கள் போன்றவர்களை மருத்துவருடைய ஆலோசனைப்படி சத்துள்ள உணவுடன் சேர்த்து உட்கொள்ள வேண்டும். பால், வெண்ணெய், நெய் போன்றவற்றை அளவுடன் தினமும் சாப்பிட வேண்டும். அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாகும் என்கின்ற பழமொழியையும் நாம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். மூளை அதிக பலம் பெற சிறந்த வழி பிரம்மச்சரியத்தை நாம் காப்பதே. இதை அடிக்கோட்டிட்டு சொல்லுகிறேன். மூளை அதிக பலம் பெற சிறந்த வழி பிரம்மச்சரியத்தை நாம் காப்பதே. பிரம்மச்சரியத்தை காக்க சில வழிகளையும் நான் சொல்லித் தருகிறேன். பிரம்மச்சரியத்தை காக்க வேண்டி நாம் நம்முள்ளிருக்கும் ஆத்மாவிடத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் கூட்டு பிரார்த்தனை செய்கிறோமே, அதுபோல நமக்கு நாம் பிரார்த்தனைகளை செய்து கொள்ள வேண்டும். மனதையும் உடலையும் எப்பொழுதும் தூயதாக வைத்துக்கொள்ள இருக்க வேண்டும். புலி சிங்கங்களை கண்டு பயந்து தவிப்பது போன்று, அதை தவிர்ப்பதை போன்று கெட்ட எண்ணம் கொண்டவிடத்திலே நாம் தள்ளியே இருக்க வேண்டும். ஆனால் அவர்களை கண்டித்து நாம் ஒருபொழுதும் பேசக்கூடாது. ஏனெனில் அது வேறு பல பிரச்சனைகளை நமக்கு உண்டு பண்ணிவிடும். மன ஒருமைப்பாட்டை பெற உதவி செய்கின்ற மற்றொன்று நம்பிக்கை, அதாவது சிரத்தை. நம்பிக்கை என்பது வெளியிலிருந்து பெறப்படுவது அல்ல, நம்முடைய இதயத்திலிருந்து வருகின்ற ஒரு நாதம். அது ஒரு நல்ல குணம். அது நாம் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு சமயத்தில் இந்த நம்பிக்கை என்கின்ற வார்த்தையினை கேட்டிருப்போம். ஆனால் ஒரு சிலரே நம்முடைய அப்பாவினுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு நடக்கிறார்கள். நம்பிக்கை, பொறுமை, அதை கேட்டு நடந்தவர்களே நல்ல விதமாக இருக்கிறார்கள். அதன் உண்மை பொருளை உணர்ந்து இருக்கிறார்கள். நம்பிக்கை என்கின்ற சக்தியினால் அவர்கள் பாதையிலே வேகமாக முன்னேறி இலக்கை அடைந்திருப்பார்கள். அத்தகைய சக்தி வாய்ந்தது நம்பிக்கை. பொறுமையுள்ள ஒருவனை இலக்கை அடையும் வரை, அந்த இலக்கை அடைகின்ற வரை இது அழைத்து செல்லுகிறது. நீங்கள் பெரிதுபடுத்தி கூறும் இந்த சிரத்தை என்பது என்ன என்று நீங்கள் கேட்கலாம். நமது பலத்தின் மேல் நாம் நம்பிக்கை கொள்வதே சிரத்தை என்பது. எப்படி? நம்முடைய பலத்தின் மேலே நாம் நம்பிக்கை கொள்வதே சிரத்தை என்று சொல்லுகிறேன். இதையே சுயநம்பிக்கை என்று கூறுகிறோம். அதற்காகத்தான் அடிக்கடி நான் சொல்லுகிறேன், சுய பிரகடனம் செய்து கொள்ளுங்கள். காலை எழுந்தவுடன் சுய பிரகடனம், அதாவது செல்ஃப் அஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடாமே, அந்த செல்ஃப் அஃபர்மேஷன் செய்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறேன். ஒருவன் வலிமையான உடலை கொண்டிருக்கலாம், ஆனால் அதன் மேல் அவனுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அதனால் அவனுக்கு ஒரு உபயோகமும் இல்லை. ஹனுமானிடத்திலே கடலை கடக்கின்ற சக்தி இருந்தது. ஆனால் அந்த சக்தி அவரிடத்தில் இருப்பது தெரியாததனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் அமைதியாக இருந்தார். ஆனால் அந்த சக்தி இருப்பதை ஜாம்பவான் உணர்த்தியவுடன் ஒரே ஒரு தாவலிலே இலங்கையை அவர் சென்றடைந்தார். ஒவ்வொரு மாணவனிடத்திலும் அளப்பரிய ஞானத்தை பெறுவதற்குரிய எல்லையற்ற சக்தி மறைந்திருக்கிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. தன்னுடைய சக்தியில் ஒவ்வொரு மாணவனும் சந்தேகம் கொள்ளலாகாது. சந்தேகம் என்பது நம்பிக்கையின் முதல் எதிரி. சந்தேகம் எழுந்தவுடன் அந்த உள்ளிருக்கின்ற சக்தி முடக்கப்பட்டு விடுகிறது. அதன் பிறகு விதியை நினைத்து நொந்து கொள்வது தான் முடிவு. எப்படி உள்ளிருக்கும் ஞானத்தை வெளிக்கொண்டு வருவது? முறையாக, ஒழுங்காக படித்து சிந்திப்பதே வழி. கவனத்துடன் படித்து எனது அறிவை நான் பெருக்கிக் கொள்வேன் என்கின்ற அந்த சுய கட்டுப்பாடு, சுய உறுதியுடன் அந்த மாணவர் படிக்க உட்கார வேண்டும். இது மன ஒருமைப்பாட்டை பெற மிகச்சிறந்த வழியாகும். உண்மையில் நம்பிக்கை என்பது எல்லையற்ற சக்தி வாய்ந்தது. எனவே நமக்கு நாமே கீழ்கண்டவாறு கூறிக்கொள்ள வேண்டும். ஓ நம்பிக்கையே, நீ என்னுடன் நின்றால் வெற்றி என்னிடம். நீ பறந்து போனாயனால் தோல்வியும் வீழ்ச்சியும் என்னிடம். இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒன்று அன்பு. எதை மனது விரும்புகிறதோ அதில் ஆழ்ந்திருக்கும் என்பது இயற்கையினுடைய விதி.
நமக்கு எங்கே அன்பு அதிகமாக இருக்கிறதோ அங்கே மனது ஒரு முகப்பாட்டுடன் இருக்கும். இதை விளக்கிச் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஏனெனில் நமது வாழ்க்கையில் பல சமயங்களில் இதனை நாம் காண்கிறோம். எனவே ஒவ்வொரு மாணவனும் தான் படிக்கின்ற பாடத்திலே ஒரு ஆர்வத்தை வரவழைத்து கொள்ள வேண்டும். பாடத்தில் ஆர்வத்தை வரவழைக்க ஆரம்பத்தில் மிக்க முயற்சி தேவை. ஆனால் பின்பு பாடத்தை எளிதில் புரிந்து கொள்ள ஆரம்பித்தவுடன் ஆர்வம் தானாகவே வந்து விடுகிறது. படிப்பில் ஆர்வம் தோன்றியவுடன் மன ஒருமைப்பாடு இயல்பாகவே அது அமைந்து விடுகிறது. அன்பு, தன்னம்பிக்கை ஆகியவற்றினால் ஏற்படுகின்ற மன ஒருமைப்பாடு மிக இயல்பானது. அதிலே போராட்டங்களோ படபடப்போ தேவையே இல்லவே இல்லை. இங்கே மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான கருத்து கூறப்பட வேண்டும். மேலே குறிப்பிட்ட 11 வழிமுறைகளையும் ஒருவன் பின்பற்றினாலும் பாடத்தை முழுவதும் புரிந்து கொண்டதாக அர்த்தம் அல்ல. முழு மன ஒருமைப்பாடு பெற முடியாது. எனவே வருத்தப்பட்டு நான் ஏன் மன ஒருமைப்பாட்டை இன்னும் பெறவில்லை என்று புலம்ப வேண்டியது அவசியமில்லை. அதற்கு பதிலாக படித்ததை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். பொறுமையுடன் முயல வேண்டும். இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் போட்டு அவர்கள் பார்க்க வேண்டும், கேட்டு பார்க்க வேண்டும். அகராதியை பயன்படுத்தி தெரியாத வார்த்தைகளின் பொருளை புரிந்து கொள்ளாமல் பாடத்தை தொடர்ந்து வாசித்து கொண்டே செல்லக்கூடாது. பொருள் புரியாமல் வாசித்து கொண்டு செல்வது நேரம், சக்தி இரண்டையும் விரயம் செய்வதை தவிர வேறு ஒன்றும் செய்யாது. பாடத்தில் உள்ள கணிதமான வார்த்தைகளின் பொருளை புரிந்து கொள்ளாமல் முழுமையாக பாடத்தை புரிந்து கொள்ள முடியுமா? எனவேதான் கிருஷ்ணர் அர்ஜுனிடத்திலே தொடர் முயற்சியினாலும் பற்று அற்று இருப்பதனாலும் மன ஒருமைப்பாட்டை பெற முடியும் என்று சொன்னார். உண்மைதான். 5 வயது பையனுக்கு சில வார்த்தைகளை எழுதுவது என்பது கடினமான காரியம்தான். ஆனால் அதே பையன் 10ஆம் வகுப்பு வருகின்ற பொழுது ஒரு கட்டுரையையே எளிதாக முயற்சி எதுவும் இல்லாமல் கூட எழுத முடிகிறது. இது எப்படி நடக்கிறது? தொடர்ந்த பயிற்சியினால்தான். இந்த உலகத்திலே பெரிய காரியங்கள் எல்லாமே தொடர் முயற்சியினால்தான் சாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே திறந்த மனத்துடன் இதனை புரிந்து கொள்ள முயல வேண்டும். ஒவ்வொரு செயலை சாதிப்பதற்கும் அவர்கள் எவ்வளவு கடினமாக தொடர்ந்து முயற்சி செய்திருக்க வேண்டும். பொறுமையுள்ள மனிதர்களால் சாதிக்க முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. 2வது, பற்று அற்று இருப்பது என்பது இதன் பொருள். துறவரம் என்கின்ற சந்நியாசமா இதன் பொருள்? இல்லை. ஒரு குறிக்கோளை நிறைவேற்ற நாம் முயற்சி செய்கின்ற பொழுது மற்ற ஆசைகளை, மற்ற பற்றுகளை, அந்த ஈர்ப்புகளை ஒதுக்கி அதை நாம் அந்த மனதை மாற்றுவதே பற்றற்று இருப்பதில் என்பதாகும். அதாவது கையில் உள்ள பணியில் கண்ணும் கருத்துமாக இருந்து மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளுவதுதான் பற்றற்ற தன்மை. சந்நியாசிகளுக்கு இறைவனை உணர்வது குறிக்கோள் என்பதனால் அவர்கள் உலக ஆசைகளை துறக்கிறார்கள். பற்றற்ற தன்மை என்கின்ற வார்த்தை துறவு என்ற வார்த்தையுடன் பிணைந்து விட்டதால் எல்லாவற்றையும் துறந்து காட்டுக்குள் செல்லுகின்ற சந்நியாசிகளையே மக்கள் பொருள் கொள்கிறார்கள். ஆனால் அது சரியல்ல. ஏதாவது ஒரு குறிக்கோளை நோக்கி செல்லுகின்ற மனிதன் ஓரளவிற்காவது மற்ற ஆசைகளிலிருந்து விலகி இருக்கிறார். படித்தல், அறிவை பெருக்குதல் என்பது மாணவனுடைய கடமை. ஆனால் மனது மற்ற ஆசைகளினால் அலைக்கழிக்கப்பட்டால் எப்படி அவன் படிப்பில் முன்னேற முடியும்? மன ஒருமைப்பாட்டை பெற விரும்புகின்ற ஒவ்வொருவரும் மற்ற திசைகளில் தங்களது கவனத்தை செலுத்தக்கூடாது. மன ஒருமைப்பாட்டினால் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும். அதை தெரிந்தவுடனே மாணவன் சோம்பி இருக்காமல் உடனடியாக அதனை பெற சிரத்தையுடன் முழு முயற்சி செய்ய வேண்டும். படிக்கின்ற பொழுது சுற்றுப்புறத்திலே உள்ளதை மட்டுமல்ல, தனது உடல் இருப்பதையும் அவன் மறந்து படிப்பிலே ஆழ்ந்து இருக்க முடியுமானால் அதுவே உண்மையான மன ஒருமைப்பாடு. உடல் வியாதிகளை தவிர்க்க, நல்ல உடல் நிலையை பெற, புத்தியை கூர்மையாக்க, மன ஒருமைப்பாட்டை பெற விரும்பினால் யோகாசனங்களை பயிற்சி செய்ய வேண்டும். தினமும் யோகாசனம் செய்தால் அது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறது. இது
மன ஒருமைப்பாட்டை பெற வழிவகுக்கிறது. யோகாசனம் என்பது மனித குலத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாகும். இளைஞர்களுடைய மனது என்பது பெரிய அருவி போன்றது. ஏராளமான தண்ணீர் மலையின் மேலிருந்து கீழே வீழ்ந்து எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் எங்கும் சிதறி பரவி ஓடி கடைசியில் கடலில் சென்று கலக்கிறது. ஆனால் அங்கே ஒரு அணை கட்டப்பட்டு விட்டால் அந்த தண்ணீர் குறிப்பிட்ட பாதை வழியாக வயல்வெளிகளை சென்று அடைந்து அதிக விளைச்சலை தர அது உதவுகிறது. அதை போலவே இளைஞர்களுடைய குறிக்கோள் இல்லாமல் ஓடுகின்ற மனம் என்ற அற்புத சக்தியை தட்டி ஒழுக்கம் என்கின்ற அணையை கட்டி நல்ல வாழ்க்கை என்கின்ற பாசன கால்வாயை வெட்டி அந்த மனம் என்கின்ற தண்ணீரை கல்வி, கலை, இலக்கியம் என்கின்ற வயல்வெளியில் பாய்ச்சினால் சிறந்த கலாச்சாரமாகிய விளைச்சல் நமக்கு கிடைப்பது என்பது உறுதி, கண்டிப்பாக உறுதி. இதோ மேலே சொல்லியிருக்கிற அந்த கருத்துக்களை கேட்டிருக்கிறீர்கள். இதை மாணவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய மகோன்னதமான இந்த ஷாயினுடைய பக்தர்களும் கூட இதை கேட்டு இதை சிந்தித்து அந்த சிந்தனையின் மேல் அதை கண்டிப்பாக செலுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள் என்பது திண்ணம். குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அடுத்து உங்களுடைய அந்த கருத்துக்களை, மேலான கருத்துக்களை, தேவையான வேறு சில கருத்துக்களை, மனம் பற்றிய வேறு சில விஷயங்களை தேவை இருப்பின் இந்த அடியிற்கண்ட உங்களுடைய கருத்து பெட்டகங்களிலே அதை பதிவீடு செய்து எங்களை அறியுமாறு செய்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே உங்களுக்கான நல்ல கருத்துக்கள் வந்து சேரும். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பவா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து. ஜெய் சாய்ராம்.